கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். பார்ப்போம் இன்றைக்கி நான் என்ன வீடியோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு ஒரு கேம் புதுசாக வந்துருக்குல, ஏற்றுங்க. இந்தோனேஷியா வரைக்கும் இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கு போவோம். இந்தியா மேப்பு எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு சொல்கிறேன்னா, இதை ஏற்றி ஒரு மாதம் கிட்ட ஆகுது. அதுக்குள்ளேயே நான் மாடு எல்லாமே ஏற்றி வச்சிட்டேன். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி மாடு வேணும்னா நீங்கள் இந்த யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. யூடியூப் சொல்கிறதெல்லாம் பொய் தான் சொல்லுவாங்க பாதி பேர். நீங்கள் யாராச்சும் யூடியூப் பார்க்குறீங்கன்னா அவங்க பார்க்குற கேட்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது. ப்ரைவேட் பஸ் மாடு. இப்போ நம்மகிட்ட இந்த பாருங்களேன், இந்த பஸ் இருக்கா, இந்த பஸ்ஸு. இப்போ நான் உள்ளே கலெக்ஷனுக்கு போகிறேன். எத்தனை பஸ் இருக்குதுன்னு பாருங்கள் மாடுக்குள்ளே. இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் மதுரை சைடு, நிறைய பேர் மதுரை சைடு போவீங்கன்னு நினைக்கிறேன். மதுரை சைடு போகிறவங்களுக்கே நான் ஒன்று வச்சுருக்கேன். குட் கரெக்ட். மதுரை சைடு போகிறவங்கன்னா நிறையா பேர் இருப்பீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் ஏற்றிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். கடைசியாக காமிக்கிறேன் இந்த மோடு. எப்படி பஸ் ஸ்லீப்பர் பஸ் பேர் நம்மளுக்கு தெரியாது. அடுத்ததான் நம்ம சிஎஸ்கே பஸ்ஸையும் கொண்டு வரலான்றீங்க. பார்ப்போம். வேனு எல்லாமே வச்சுருக்கோம். என்ன சப்ஸ்கிரைபர் இல்லை. சரி, இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல் பட்டனை ஆளில் போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். என்னடா டெய்லியும் போடுற வீடியோன்னு சொல்கிறீன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் போட மாட்டேன். பேச்சு ஒரு நாள் வீடியோ நான் லீவ் அப்போ போடுவான். ஸ்கூலில் இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. இது மதுரை என்னென்ன பின்னாடி பாருங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கிட்டேன். என்ன போட்டிருக்குன்னா, மதுரை, தேவக்கோட்டை, காரைக்குடி, இந்த 3 ஊருக்கு போகிற வேண்டியது. யார் இதை மேடு பண்ணியிருக்காங்கன்னா, இது உள்ளே போய் காமிக்கிறேன். எஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டூராக ஒரு மாதிரி போய் ஏதாச்சும் போய் காமிக்கிறேன். டூர் இந்த மாதிரி ஏதாச்சும் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கேரல் மோடு இது மட்டும்தான் இருக்குது. ஸ்டார்ட் நியூ பாருங்கள். இந்தியா மேப்பு தான். இல்லை என்னென்ன ஊருன்னா 1 2 3 4 இந்த இதே நம்ம சென்னை, இதே நம்ம சென்னை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குறித்து காமிக்கிற இதே நம்ம சென்னை. பெங்களூர் டு சேலம் 25,000 உங்களுக்கு சென்னை காமிக்கிறாங்க. விளம்பரத்தை போட்டு கொள்கிறாங்க கைஸ். இதெல்லாம் ஹார்ன் புதுசாக இல்லை, ஹார்ன் அப்டேட் விட்டுருக்காங்க கைஸ். பாருங்களேன், நீங்களே உங்களுக்கு காமிக்கிறேன் ஹார்ன் அப்டேட்டை. பிள்ளைக்கு போட்டோம் அப்படியே அந்த இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதை நான் இதில் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்கும். ஆள்லாம் அதில் அதிகமாக நடமாடுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இல்லை மொத்தமாக 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டெர்மினல்னால் நம்ம போட்டிக்கிட்டே எங்கேயும் நிற்காமல், ஊருக்குள்ளே எங்கேயும் நிற்காமல். ஸ்ட்ரீட்லாம் ஒன்று இருக்குது, ஊருக்குள்ளே நிற்கும். உங்களுக்கு இங்கே வருங்க 3 ஆப்ஷன் இருக்குது. காமிக்கிற மாதிரி அழகாக இருக்காண்டி, கொடூரமாக இருக்கா. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வச்சுக்கேன். லைட் இருங்க. கொடூரமாக இருக்கா, மாசாக இருக்கா, கொடூரமாக இருக்கா. லைட் விட்டு தெரியும். இப்போ இண்டிகேட்டர் போடுற பாருங்க, இப்போ கொடூரமாக இருக்கும் பாருங்க. இப்போ இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். லைட் எரியுதா. வைப்பர் ஸ்பீடாக போக ஸ்பீடாக எரியும். நம்ம வைப்பர் ஆஃப் பண்ணிட்டோம். ஹார்ன் காமிக்க பாருங்கள். ஹார்ன் புதுசாக அதில் அப்படியே விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பெரிய ஹார்ன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த ஹார்னு வாங்க பார்ப்போம். இப்போ 3ஐயும் பார்த்துருவாங்க கைஸ். 1 இது ஜன்னல்லாம் திறக்கும். ஜன்னல் இந்த இதெல்லாம் திறக்கும், முன்னாடி இதெல்லாம் திறக்கும். விட்டுட்டேன். 2 இந்த இதெல்லாம் மாறும். இது வைப்பர் இப்போ ஆன் பண்ணோம்னா கலர் லைட்டு மட்டும்தான் எரியிற மாதிரி. வைப்பர் மாறிடும். இது இப்படி பண்ணோம்னா வைப்பர் ஆனில் இருக்கும். இது வந்தோம்னா நம்மளுக்கு வைப்பர் போட்டால் இது எரியிற மாதிரி. இப்போ அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போய் இப்போ இந்த ஸ்டேரிங் மாதிரி இருக்கும். இது 3மே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கைஸ் நம்ம இப்போ போயிட்டு வரோம். இப்போ பெரிய லாங் ட்ரைவாக போகிறோம். ஆள்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். வண்டி நல்ல தரமாக இருக்கும். வண்டி குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும் கைஸ். பாருங்கள், இல்லை ஸ்கிப் எடுத்துகிட்டு போயிடும்.
மேப்பில் நம்மளுக்கு போக வேண்டிய ஊர் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணிப்போம். போயிடும் சாங்க சர்வன் செஞ்சுட்றோம் கைஸ். எல்லாமே நம்ம குறுக்குழியில் போகிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. சுற்றி நம்மளால் வர முடியல கைஸ். கைஸ் என்னமோ ஆயிடுச்சு கைஸ். மேப்பு கைஸ் நான் கூப்பிட்டு கபோதி கைஸ். மேப் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். அங்கே யூட்டன் போட்டோம் வண்டியை. யூட்டன் தப்பாக போட்டேன். வெளியே பாருங்க. வா பாருப்பா பாப்பா தம்பி பாருப்பா என்னன்னு எப்படி புரிஞ்சிக்க. நாங்கள் வாங்க வரலாம். போதும் டவேரா நிற்கிது கைஸ். டவேரான்ற பாருங்க. அந்த ஜீப் அந்த கார் பேர் என்ன? மகேந்திரா கம்பெனியில். ஐயோ வளைய முடியல. வண்டி வந்து குளிரமாக இருக்கும். டார்ந்தாங்க போகும்போது அப்படி சவுண்டு வர என்னமோ அடியுது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. கௌதம் கேமிங்கும் மோடு பை பஸ் எக்ஸஸ் கேமிங்கு எக்ஸ்ப்ரெஸ் கேமிங்கு இது வந்து 3D பைக். அந்த ஆர்ட்டு எல்லாமே பண்ணது ஃபுல்லாக இதில் இருக்க ஆர்ட்டு 3D எல்லாமே பண்ணது ஃபுல்லாக இது வந்து கௌதம் கேமிங். அவங்க வந்து இந்த லிங்க் வச்சுருப்பாங்க. அவங்க லிங்க்லேயே நீங்கள் போய் இந்த பஸ் எடுக்கலாம். ஏன்னா நான் சொல்கிற ஒரு ஆப்லேயும் போய் நீங்கள் அந்த பஸ் எடுக்கலாம். ஒரு ஆப்லேயும் ஏற்றலாம். நீங்கள் அவங்க சொல்கிற மோடுலேயும் ஏற்றலாம். அது நம்ம உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் எடுத்துக்கோங்க. How do I rearrange this room for my boyfriend's team to win as per Vastu? Clear the clutter. Move the plants நம்ம வந்து or is chair ka direction? நம்ம வந்து இது ஃபுல்லாமே நம்ம இது பார்த்துக்கிறது தானே. இப்படி விட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் எடிட் பண்ணல. எல்லாருமே இந்த மாதிரி லேப்டாப் தான். நம்மகிட்ட லேப்டாப் இருக்குது, எடிட் பண்ண தெரியாது. இது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரி கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இதே சொல்கிறேன். இன்ட்ரோவே அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். அது சொல்லலை மறந்துட்டேன் கைஸ். ஹை கைஸ், நான் உங்கள் கிங் முகமது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். டிரைவிங் அந்த மாடெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் முன்னாடியே. பாருங்கள் கொடூரமாக இருக்கும். வண்டி வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வழியாக போயிட்டுருக்கு. டீசல் இருக்குது கைஸ். வாங்க போவோம். சில ஒரு பேர் எல்லாருமே பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சின்ன பசங்க எல்லாருமே நீங்கள் பெருசான செடி எடுக்கணும். இது பெட்ரோல் இது வந்து எல்லாருமே பெட்ரோல் அப்படின்றோம் பஸ்ஸுக்கு போகிறது. ஆனால் டீசல் தான் உண்மையாக எல்லாருமே போகிறோம். பெட்ரோல் பஸ்ஸுன்றது இன்னும் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. பெட்ரோல் பைக் வந்துருச்சு, பெட்ரோல் கார் வந்துருச்சு. பஸ்ஸு தான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பஸ்ஸும் லாரியும் பெட்ரோல்லாம் வந்துச்சு. கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையாகவே இருக்கும். காசும் ரேட்டும் கம்மியாகும். இப்போ டீசல் வர ரொம்ப இப்போ பெட்ரோலு டீசல் எல்லாத்துக்குமே பஞ்சமாக இருக்குது. இப்போ போர் நடக்கிறதுனால எதுக்குமே பஞ்சம் எல்லாத்துக்குமே பஞ்சமாக இருக்குது கைஸ். வண்டி டிராஃபிக்கில் போயிடுச்சு கைஸ். கைஸ் வண்டி கொடூரமாக வளையும் கைஸ். உங்களுக்கு வளையிறது மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. அந்த இந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி வளைக்கும் போது செம்மையாக அந்த ஸ்பீடிங் வரும் கைஸ். பாருங்கள் அழகாக வளையுதா வண்டி. கொடூரமாக விளையுது. வாயில் பெண்ணன் எத்தனை வாடி. சரி நாங்கள் வாயில் பெண்ணன் கொடூரம்னு வருது. சரி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. கொடூரம் நான் எத்தனை வாட்டி கொடூரம் சொல்லியிருக்கேனோ அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி சொல்லி கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கே கனெக்ட் பண்ண தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக கொடூரமாக தான் இருக்குது. ஆமாம் கைஸ் இது ஃபுல்லாக நம்ம இது இடம். ஐயோ 10 இடிக்காமல் ஓட்டிகிட்ருக்கேன். 100 வண்டி ஹெல்த்து. நீங்கள் சில ஒரு பேருக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியாது. உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க இந்த கேமில் வச்சுருக்காங்க. சில ஒரு பேர் அந்த ஆப்ஷனுக்கு எப்படி போகிறோன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கு வந்து இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் இப்போ இது கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இப்படி அழைச்சா சைடில் இப்படி சைடில் இது பண்ணால் வளையும் வண்டி. நேராக வச்சோம்னா வண்டி
வண்டி வளைச்சே இருக்கும் காமெடிக்கு. இதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைஸ். இது வேணாம், இது நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ கைஸ். செட்டிங்ஸுக்கு போய் இதுவும் ஒரு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு வந்து ஸ்டேரிங்கில் அழைக்கிற போல் வராது. ஸ்டேரிங்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் பிடிச்ச போல் இருக்கும். கார் ஓட்டுற மாதிரி ஃபீலிங் வரும். இது பண்ணோம்னா பைக் ஓட்டுற ஃபீலிங் தான் கைஸ் வரும். இது வந்து நிறையா பேர் வச்சுருக்கோம் செட்டிங்ஸ். இப்போ நம்ம ஸ்டேரிங் இங்கே போயிடும். இது வந்து இதோட சக்ஸஸ்ஃபிலிட்டி ஸ்டேரிங் வலைய சுற்றுறதுக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் கேமரா நம்ம வச்சுட்டு இது கீழே குனிஞ்சிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழே முன்னாடி வந்துச்சு போதும் கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல அழகாக வந்துட்டு வண்டி செட் ஆயிடுச்சு. பார்த்து இப்படி ஹார்ன் வாங்க கொடூரமாக இருக்குது. சரி கைஸ், லைட்டை போட்டுருவோம். கைஸ் லைட் எரியுதா? கலர் லைட் இப்போ நைட் நேரத்தில் போடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட்டை போடணும், உள்ளேக்கெல்லாம் கலர் எரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி காமிக்கிறீங்களா? லைட்டு போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி ஜொலிக்குதா? சரியான ஜொலிக்குது. அழகாக இருக்கா கைஸ்? அழகுன்னா அழகு. உங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த வண்டி தெரிஞ்சிருக்கான்னு தெரில. ஏஎம்ஆர்சி அதாவது புதுக்கோட்டை சைடு இருக்குது இந்த வண்டி. நிறையா புதுக்கோட்டையிலேருந்து பார்க்குறவங்களாம் கீழே ப்ரோ நான் புதுக்கோட்டையில் இருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு வர இதே குறைஞ்சிக்கிட்டு போகுது, நம்ம வீடியோ போடுறது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போகுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணவும் மாட்டிக்கிறீங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி இது ஆகிடுச்சுன்னு. கமெண்ட் பண்ணால் நான் உங்களுக்கு நல்லவனாக ஏற்றுக்குவேங்க. நல்லவன் மீன்ஸ் நீங்கள் எனக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் நல்லவங்க ரொம்ப நல்லவங்க. நான் ரொம்ப இந்த மாதிரி மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஹாய் ப்ரோ, ஐ ஆம் ஜஸ்ட் சூப்பர் முகமது அப்படின்னு போட்டிருந்தாப்புல. அந்த ப்ரோ போட்டதுக்கு எனக்கு அந்த ப்ரோ ஒரே ஒரு கமெண்ட் தான் நம்மளுக்கு வந்துருச்சு, போட்டு விடல. சேடாகி கண்ணிப்பே கலந்து என்ன சொல்ல உங்கள்கிட்ட. நீங்கள் எனக்கு கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னது நீங்கள் எனக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிங்க. நான் என்ன செய்ய? அதுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே அழுகிறேன். இது ஃபுல்லாத்தையும் இப்படி பண்ணி உங்களுக்குலாம் நான் சப்போர்ட், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் வீடியோ போடுறீங்க. இது ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் சுற்றி தெரியலாம் பார்த்தீங்களா? அவன் வந்து காசை கொள்ளடிக்கிறான். நான் வந்து சின்ன பையன், அந்த மாதிரிலாம் நான் கொள்ளடிக்க மாட்டேன், நான் வந்து நல்ல பையன். அவன் இன்ஸ்டாகிராமில் போய் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணி ஃபேமிலிஸு இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு ஃபேமிலிஸ். இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அவன் செஞ்ச வீடியோ தான் வருது நிறைய பேர். அந்த மாதிரி அவன் செஞ்சுருக்கேன்ல, இது ஃபுல்லாக வருது. இது என்ன செய்ய, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த மேலே உள்ளவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்புல, மேலே உள்ளவனும் பார்க்குறாப்புல, நம்ம என்ன தான் செய்ய. இந்த மாதிரி நிறையா பேர் புலம்புறாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ இப்போ நம்ம உங்களுக்கு சென்னை காட்ட போகிறேன். சென்னை பார்க்க ஆவலாக இருக்கீங்களா அந்த ஊரில்? ஆனால் சென்னைக்கு மட்டும் ஏன்? சென்னை தானே மாநகரம், எதுக்கு சேலம் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன்? அதே டவுட்டாக இருக்கும். சென்னையில் மட்டும் ஸ்டாப், அது ஒரு பிரேக்காக நான் இந்த சென்னை பக்கத்தில் வந்துட்டாங்க. சீதன் சென்னை பார்த்துக்கோங்க. சென்னை உங்களுக்கு தமிழ் எழுதி காமிக்கவா? காமிக்கிறேன் பாருங்க, சென்னை காமிக்கிறேன். அப்படியே போகிறேன். தமிழில் அதில் சென்னைக்கெலாம் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கே தெரியும், தெலுங்கு இல்லை ஒன்றும் தெரியும். இது வந்து மெட்ரோ, இது பாலம் கட்டுறது அழகாக போட்டுருவாங்க பாருங்க.
செம்மையாக இருக்குது கைஸ். சென்னை பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறவங்களுக்கு இருக்காலையான்னு எனக்கே தரல. பெருசு வைக்கிறோம் மேப்பை பெருசு ஆக்கிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஊரில். சென்னையில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கானே இதில் காமிக்கிறோம் கைஸ். வாங்க சரி போகும். சென்னையில் இருக்கும் அந்த மேப்பை பாருங்கள். மேப்பு எங்கே இருக்கும் பாருங்கள். டிரைவ் டு சேலம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள். சென்னை பெருசாகுது. சென்னை சென்னை எதில் இருக்கோம் உங்களுக்கு இதாகிருச்சுன்னு நினைக்கிறேன். இது கன்ஃபார்மாக கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம். மதுரை வண்டி என்னடா அப்படியே சென்னை சைடு ஓட்டிட்டு போகிற அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விளாட்றோம் வேணாம் அதுக்கெலாம் இது இல்லை. நம்ம விளாட்றதுக்கு நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் ஆறுதலாக இருக்கும், மனசு ஆறுதலாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அழுகையாகவே போயிடுச்சு. அப்படி நம்ம கண்டக்டர் வந்தால் வெளியே போயிருக்காப்புல பாருங்கள். கண்டக்டர் அழகண்ணா உட்காந்துட்டாப்போ ரொம்ப உட்காந்துருக்காங்க. இந்த பச்சை சொக்கா போட்டு எவனும் இல்லை. நம்மது இருக்கோம் டிரைவர் தண்ணி தான் பச்சை சொக்கா போட்டு நிற்கிறாப்புல. நம்மது இந்த டிரைவரு வயசு. இந்த டிரைவரும் கொடூரமாக தான் இருக்கும். கொடூரம் நம்மளாம் கொடூரம் பயலுக கொடூரமாக இதில் கைஸ். நம்ம விளாட்ற வண்டியா கேமா? இல்லை நம்ம விளாட்ற கேம் அது இப்படி போட்டுருக்காங்க. நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லை. மழை பெய்யுதுதான் வெயிலும் கைஸ். வண்டி வந்து கொடூரமாக இருக்கும். நீங்கள் இந்த வண்டியை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆப்பை நான் உங்களுக்கு கடைசியில் போகும்போது சொல்கிறேன் கைஸ். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். போட்ட நாள் அப்லோட் பண்ணுறது நம்மளோட வேலை. அதுக்கு நம்ம வாட்டுக்கு சும்மா அப்படி இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னா அது வந்த வலிக்க வர மாதிரி இல்லை. தெரியுது இல்லை கைஸ். வளைகிறான் கிண்டி சைடு கிண்டி தெரியும். நிறைய பேர் கிண்டி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிண்டி மட்டும் தெரியும். அதில் சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வழியாக நான் நிறைய வாட்டி வந்துட்டேன். இது இந்த சர்வீஸ் சென்டர். கைஸ் பாருங்கள் எப்படி போகிறோம்னு. நான் நீங்களும் வேணும் பேச்சு அவ்வளோ வராது, பிடிக்காது, பேசிக்கிட்டே இருக்காது. யூடியூப் போடுறது ஒரு வகையில் நல்லது. இப்போ நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கைஸ் இதுவும் ஒரு மாடல் தான் கைஸ். ஒரு விதமாக நான் இப்போ போடுறது வந்து ஃபோனில் தான் முன்னாடி போட்டேன். இப்போ டேப் மாற்றிட்டேன். நான் வச்சுருக்க டேப் வந்து ஹானர். இது 8G வரையும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கடையில் சொன்னாங்க. துபாயில் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் மாமா. அது எப்படி இருந்தாலும் நான் ஃபுல்லாக அப்படி நீங்கள் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கும். வீடியோ இப்போ எத்தனை நிமிஷம் போயிடுச்சு கைஸ்? வீடியோ இப்போ 18 நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 18 நிமிஷம் போயிடுச்சு கைஸ். வண்டி வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். தரமாக கொடூரமாக இருக்கா? கொடூர பயலுக. வண்டியில் பேசாமல் ஸ்டிக்கர் ஒட்டிடுமா கொடூர பயலுகன்னு? அதுவும் நல்லா தான் இருக்கும். கைஸ் கமெண்ட் பண்ணிடுங்க, ஒட்டிடும். இது போடுற இது பண்ணுறத கொடுத்துனேன். வண்டி இது ஆட்டோ, நம்மளோட ஆட்டோ மாதிரி. ஆட்டோட அந்த ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி பின்னாடி கேரியர் வச்சு போடணும். அந்த வண்டி ஆட்டோ. இது ஆட்டோ தானே? ஆட்டோ தான் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், இதில் இருக்க ஆட்டோ ஃபுல்லாக அந்த இது வடக்கன் ஆட்டோ மாதிரி இருக்குல்ல, வடக்கு சைடில் இருக்குல்ல ஆட்டோ, நார்த் இந்தியன் சைட்லாம்.
இது நல்லா 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 இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வெளி 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 வண்டி 120 போயிட்டுருக்கு. இருந்தாலும் நல்லாவே வண்டி போகிறது ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடில் போகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி அமுக்கிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வண்டி உடஞ்சிருது, எனக்கு பிடிக்கல. தரமாக நம்மளுக்காண்டி ஒன்று பாலன்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா தெரியல. தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அழகா இருக்கு. இப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு ஸ்டேஷன் வந்துருச்சு. நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இது ஒரு ஸ்டேஷன். கடைசியாக பக்கத்தில் வந்தோன்னா எப்படி முட்டுறோன்னு பாருங்க கைஸ். அந்த பஸ்காரனும் நானும். பஸ்காரனுக்கு நேரம் சரியில்லை, நம்மளுக்கும் நேரம் சரியில்லை. என்ன தான் பண்ணுறோம்? மதுரைக்கு நேராக போகணும். கைஸ் சரியான டிராஃபிக்கில் இருக்கு வண்டி. டிராஃபிக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அப்படி தெரியும் நம்மளுக்கு நம்ம பார்க்கும்போது. கைஸ் 26,000 கிடச்சிருச்சு கைஸ் நம்மளுக்கு காசு. கைஸ் நம்மளுக்கு இந்த ஆப் வர்றது ஆடு வர்றதே பிடிக்கல. என்னதே பண்ணலாம் எழுத்துது. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வீடியோ பாருங்கள். பார்க்குறது நல்லது. வீடியோ இந்த மாதிரி வீடியோ நல்லா தான் இருக்கும். நான் போகிற வீடியோ கொஞ்சம் 6 hours 57 minutes 3 seconds 2 seconds. கைஸ் அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, ஒரு லட்சத்துக்குலாம் கொடுக்குறாங்க. அதுவும் நல்லது. பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எனக்கு அதே மாதிரி பில்லைக்கே நான் வாலில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஆப் சொன்னேன். இங்கே நிறைய ஆப் இருக்குது பாருங்க. இது வந்து ட்ரக்கு ஆப்பு. வந்து ட்ரக்குக்கெலாம் போடுற ஆப்பு. இந்த ட்ரக்குக்கெலாம் போடுவோம்ல அந்த ஆப்பு. நேராக வச்சுக்க கைஸ். நேராக வைக்க வேணாம் கரெக்டாக இருக்கும். ட்ரக்கு எனக்கு நிறையா மோட் இருக்குது. கீழே நிறையா மோட்லாம் ஒளிஞ்சிருக்கு. இது வந்து நேராக வச்சதான் எனக்கு கரெக்டாக தெரியும். இது ஒரு மோடு. இது ஒரு மோடு. இப்படியே திரும்பிடும். வரும்போதே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி திரும்பிடும். கடுப்பாக இருக்கும். இது ஒரு மோடு கைஸ். இது வந்து நம்மளுக்கு எல்லாமே அப்படியே இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று காமிக்கிறேன். ஒரு வண்டியை காமிக்கிறேன். இந்த லாரியை காமிக்கிறேன்னா இங்கே இருக்குது. எத்தனை வகை இருக்குது. ஃபுல்லாக ஒரு வகை. இது ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். இந்த நான் இப்போ காமிக்கிறேன். ஒன்று வந்து மோடு ட்ரக் இந்தியா ப்ரைவேட் பஸ் மோடு. நம்மள்கிட்ட அந்த கார் மோடு இருக்கும். கார்னால் நம்மகிட்ட தேவைப்படுற கார் இதில் இருக்கும். நான் கார் ஃபுல்லாக அழிச்சிட்டேன். கார் பிடிக்கல. கார் வந்து ஸ்கிட் அடிக்குது கைஸ். அது இந்த மாதிரி கேம் இந்த கார்லாம் ஏற்றாதீங்க. நான் சொல்கிறேன் மெயின் இந்த கார் மட்டும் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து இதாகும். ஹேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக கார் கேமு. அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும்.
ப்ரைவேட் பஸ் இந்த மோடை காமிக்க மறந்துட்டேன். ப்ரைவேட் பஸ் பாருங்கள், கொம்பன் பஸ் எல்லா பஸ்ஸும் வந்துருக்கும் இந்த இதில். இந்த பஸ்ஸு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? இந்த ஏஎம் இது வந்து இது புதுக்கோட்டை இந்த சைடு. நம்ம புதுக்கோட்டையிலேருந்து யாராச்சும் வச்சுக்கிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஸ் எங்கள் ஊரில் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்குலாம். இது கரெக்டாக இது வந்து நான் உங்களுக்கு ஒரு வண்டி காமிக்கிறேன். இந்த வண்டி உங்கள்கிட்ட காமிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி கேரளா லைன்ஸ், இந்த வண்டி நம்மகிட்ட இருக்குது. நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன்ல, ஒரு வந்து இந்த வண்டி ஒரு பிக்சரில் காமிச்சிட்டில்ல, இந்த வண்டி நான் இங்கேருந்து எடுத்தேன். இது வந்து கௌதம் கேமிங். இந்த வண்டி கௌதம் கேமிங் அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த வண்டி அவர் எப்படி பண்ணுறான்னு தெரில. இது வேன் மோடு, தமிழ்நாடு வேன் மோடு வந்து இதில் தான் இருக்குது. வேன் மோடு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக வேனு இருக்கிறது, இதில் எல்லாமே வேனு. நம்ம வச்சுருக்க வேன் வந்து கண்டுபிடிக்கிற கஷ்டம். நம்ம வச்சுருக்கோம் வேனு நிறையா இருக்குது கைஸ். நம்மகிட்ட உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க. நிறையா வேன் இருக்குது நம்ம ஊர் வேனு. இது ஒரு ஸ்லீப்பர் பஸ், ஏசி பஸ். இந்த ஏசி பஸ்லாம் இருக்க முடியாது. இங்கே இருங்க, ஏசி பஸ் ஃபுல்லாக ஏசி பஸ்ஸு. இதில் ஒரு வேனு நடுக்கால புட்டுக்கா ஒரு நடுக்கால வேன் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த எஸ்சிடிசிலாம் வச்சுருக்காப்புல. எஸ்சிடிசிலாம் இருக்குது, நிறையா வண்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம நேர்த்தி வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், வண்டி பிடிச்சிருக்கா? இது வந்து இது ஆர்சிபி வண்டி மாதிரி தெரியுது அவங்களுக்கு வைக்கிறேன். இதில் நான் வேறு கலர் வச்சுருந்தேன். இருங்க, எந்த கலர்னு பார்த்து சொல்லிட்டு. இதே வண்டி தான். இதுவும் கலர் மாறி இருக்குது. அதுதான் இது டிஃப்ரெண்ட்டு. சரி வாங்க, அடுத்த இருக்கும். அடுத்தது வந்து இந்த பஸ்ஸு. இதுவும் நல்லாவே இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பஸ்ஸு நிறையா பஸ்ஸு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு போயிட்டோம். ஹோம்னா இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இது இந்த மாதிரி பஸ் இருக்குது. இதில் தான் லயன் பஸ் பார்த்தேன். லயன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செகண்டு, தேர்டு இந்த லைன் பார்த்தேன். ஃபோர்த்து, தேர்டு கிளிக் பண்ணிட்டோம். இந்த லைன் பார்த்தோமா, ஃபோர்த்து பிடிச்சி போச்சுங்க ரொம்ப. ஃபிஃப்த்து பார்க்குவேன். இங்கே இந்த லைனை பிடிச்சிருந்துச்சி. சிக்ஸ்த்து, இதில் ஃபுல்லாக இந்த மாடிஃபிகேஷன் பஸ் இருக்குது கைஸ். அடுத்தது இந்த இன்னொரு ப்ரைவேட் இந்த பஸ் நீங்கள் பார்த்துட்டேன். ப்ரைவேட் பஸ் மோட் பஸ். இது ஃபுல்லாக பஸ்ஸுங்க. இதில் தான் நம்ம இது எடுத்தேன். இந்த பஸ் எடுத்தேன். எங்கடாக்கா என்னென்ன இதுலேருந்து எடுத்தேன் எல்லாமே இருக்குது கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.